பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் நாம் யாருக்கு மனைவியாய் கொடுக்கப்பட வேண்டும்? நான் உங்களோடு பேசி வர்றேன். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். என ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டது. என கண்பாருடைய ஆயத்தப்படுத்துறது எப்படி? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு உடைய வேத புஸ்தகம் எங்க இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, உன்னாம சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, உன் அன்பை பாட பாடு, உன் அன்பை பாட பாடு. இலிக்குதையா என் இதயமெல்லாம் இலிக்குதையா, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொற்கள் எல்லாம் என்னமாய் இருப்பதாக, எல்லாய சொற்கள் எல்லாம் என்னமாய் இருப்பதாக, என் இதய எண்ணம் எல்லாம் என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே
2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நான் உங்களை பவுல் சொல்றார். யாரை பார்த்து? நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. நீயும் நானும் தான் அவருக்கு மனைவியாக கொடுக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் தான் பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம். கடைசியாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னென்ன அங்கே எழுதி வச்சிருக்கார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, இவைகளை சிந்திக்கணும். நம்ம மனசு இதையா சிந்திக்குது? எதை சிந்திக்கணும்? ஏன்னா நாம யாரு? நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த உலக வாழ்க்கையில் மனவாட்டி வாழ்க்கை கொஞ்ச நேரம்தான், மனைவி தான் பாடுகள். அதனால தான் அன்றைக்கு இருபத்துக்கு வாழ்க்கையில் பலவீனத்தோட பாடு. பலவீனத்தோடு அவன் எவ்வளோ வியாதிப்பட்டா, எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியாது. கொஞ்ச நாள் வாழலை, பலவீனத்தோடு வாழ முடியாது. இன்றைக்கி அநேக நேரங்களில் பலவீனத்தோடு, ஐயோ என் புருஷனுக்கு அது இருக்க கொஞ்ச நாள் இந்த பூமியில் மனவாட்டியாக வரும்போது விருந்து தான். அன்றைக்கு முள்ளே கிடையாது வாழ்க்கையில். மனைவியாக வரும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கல்யாணத்தில் கூட நான் நினைக்கிற பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன பிரசங்கம் பண்ணணும்? பிலிப்பியர் அழகாக எழுதி வச்சுருக்க 4:11 ஒரு கொடுக்கப்படுகிற அந்த மனைவி, அதை பெண்ணா கொடுக்கப்படுற அந்த மனைவி எப்படி வாழ்றதை கற்றுக்கொள்ளணும். என் குறைச்சலினாலே நான் இவர்களை சொல்லவில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா எந்த நிலையில் நான் இருந்தாலும் உன்னை அறுக்காதவர் ஒருவரே, தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அந்த கடன்களையே ஆளும் சொல்லி கலங்க வைப்பார்கள். அந்த கடன்களையே ஆளும் சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அந்த நோய்களையே நாடு சொல்லி நோக வைப்பார்கள். என் நோய்களையே நாடு சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே,
என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் ஒருவரே. மணவாட்டியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வர்ணிப்பு தான். என்ன வர்ணிப்பு? உன்னத பாட்டு 7:1 மாதிரி பாதரட்சிட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் ராஜகுமாரத்தி பாதரட்சிகளிட்டு உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கு. உன் இடுப்பின் வடிவு கேட்டுக்கோங்க, இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையா இருக்கு. இதெல்லாம் எப்போ? மணவாட்டியா வர்றதுக்கு முன்னாடி வந்த பிறகு. எத்தனை வீட்டில் கல்யாணம் பண்ணி வரும்போது கண்ணே மணியே பொண்ணே பூவேன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையில் மணவாட்டிங்கிறது கொஞ்ச காலம். ஆனால் ஆண்டவரோடு இருக்க போகிறதுனால நித்திய காலம். அதனால தான் நீ மணவாட்டி அதான் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி எதுக்கு ஆயத்தமிழ் நாள்? எதுக்கு? மணவாட்டியா போகிறதுக்கு. ஏன்னா அந்த பரம எருசலேமுக்கு, பரம எருசலேமே பரலோகம் விட்டு தங்குதே அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு தங்குதே அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல எங்கிருந்து இறங்கி வர கண்டேன், இருந்து இறங்கி வர கண்டேன். யோவானுக்கு காண்பித்தார் அந்த காட்சி. ஏன்னா இங்கே இருக்க போகிறது கொஞ்ச காலம் மணவாட்டி, அதுக்கப்புறம் மனைவி. அதுக்கே பவுல் என்ன செய்றாரு இந்த உலகத்தில்? அதுக்காகத்தான் நம்மளை என்ன சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. ஏன்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது ஒரு பிழை இருக்கக்கூடாது. பழுதுள்ளதையும் உன் அதிபதிக்கு செலுத்துவாயோன்னு கேட்குறான்ல. நசல் கொண்டதையும் உனக்கு செலுத்த முடியுமா? பலியிட்டா கூட என்ன செய்யறது? நசல் கொண்டதையும் பழுதுள்ளதையும் என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் ஆத்ம மந்தையும் உண்டு, மணவாளனுடைய மந்தையும் உண்டு. அதனால தான் இங்கே உன்னத பாட்டில் கேட்குறான், 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனத்தில், என் ஆத்ம நேசரே உமது மந்தையை எங்கே மடக்குவீர்? அது மட்டும், என் ஆத்தும நேசரே உமது மந்தை எங்கே மேய்த்து எங்கே மடக்குவீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தையின் அருகே நான் அலைந்து திரிய வேண்டியது இருக்க வேண்டியது என்ன? ஏன்னா அந்த மணவாளன் நாம் போய் சேரணும். 2 வித மந்தைகளும் இருக்கிறது. ஆனால் அந்த மணவாளனுக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஐயா பலவீனத்துக்கெல்லாம் வாழலாம், ஆனால் அங்கே போகும்போது நாம் பலவீனத்துக்கு அல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு விட மாட்டி. அதனால தான் நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மணவாட்டி வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளவு எத்தனை இடம் விருந்து தான், எங்கே வேணாலும் வரவேற்பு தான். ஆனால் மனைவியாக வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அதனால தான் கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணணும். பிலிப்பியர் 4:11
என்னது? என் குறைச்சலினாலே நான் இவைகளை சொல்லவில்லை. என்ன சொல்லணும்? வாழ்ந்திருக்கவும் உங்களுக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். ஒரு குடும்பத்துக்கு போகும்போது அவள் எப்படி எதை கற்றுக்கொள்ளணும்? வாழ்ந்திருக்க எந்த நிலையில் இருந்தாலும் ரம்யமா இருக்கணும். வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடைவும் என்ன செய்யணும்? குறைவிடம் போதிக்கப்பட்டிருக்கணும். வீட்டில் அப்பா போதிச்சிருக்கணும், வீட்டில் தாய் போதிச்சு நடத்தி இருக்கணும். எனக்கு அன்பார்களை நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு உலக வாழ்க்கைக்கு எவ்வளோ ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஒரு தாய்கிட்ட கேட்டீங்கன்னா மகளை அப்படியே கண்ணும் கருத்தும் அப்போவாங்க. எதுக்கு? ஒரு புருஷனுக்கு கொடுக்கப்படும் போது அவள் எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் எல்லாம் ஒப்புவிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என்ன? அவர் யாரு? பரிசுத்தர் கூட்டம் நடுவே ஜொலி தேடும் சுத்த ஜோதி ஆரோபியே வேளையில் அடி நெஞ்சம் பாரிரோ ஆரோபியே வேளை அடி நெஞ்சம் பாரிரோ சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் யாவும் நீங்கியே சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே விரும்ப அசுத்தம் யாவும் நீங்கியே பவனீச பவிலலையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பவனீச பவிலலையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி அவருக்கு ஆயத்தப்படும் போது நாம் எப்படி இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புவிப்பதற்கு என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று பவுலுக்கு இருந்த பயமே தான். ஏவாளை எப்படி வஞ்சிச்சு? அந்த சர்ப்பம் வந்துச்சு இல்லை, அதனால தான் சொல்றாரு சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. மணவாளனோட இருந்த அந்த வாழ்க்கையை பிரித்து விடுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி அவங்கள தோட்டத்தை விட்டே துரத்த வச்சு பயந்து இருக்கிற. அதுக்கு தான் அவர் பயந்து இருந்தார். அடிக்கு பயப்படலை, உதைக்கு பயப்படலை. ஏன்னா அவர் எத்தனை அடி வாங்கினார்? மிக அழகாக எழுதியிருக்கார். 2 கொரிந்தியர் 11:23 பார்க்கிறோம் அவர் எத்தனை அடி வாங்கினார்னு எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிக புத்தியனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தருணம் மரண அவதியில் அகப்பட்டவன், ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டவன், 3 தரம் விளாறுகளால் அடிக்கப்பட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகலை போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணங்களிலும் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், சுயஜனத்தால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனத்தால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண்விழிப்பிலும் குளிரில் பசியிலும் தாகத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும். அப்படி இருந்தால் அவருக்கு அது பயம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை என்ன செஞ்சிட்டாரு? பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து என் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்னு வாழ்ந்தவர். ஆனா அவர் எதுக்காக பயப்படுறாரு? என்ன பயம்? நம்ம என்ன செய்யக்கூடாது? கற்புள்ள கன்னிகையா ஒப்புவிக்கப்பட வேண்டும். அதுதாங்க இன்னைக்கு நாம் யாருக்கு மனைவியாக கொடுக்கப்பட வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் வந்து இயேசுகிட்ட கேட்டாங்க,
என்ன கேட்டாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு சதுசேயர் கூட்டம் வந்து கேட்டாங்க, ஐயா இங்கே ஒருத்தனுக்கு 6 பேர் புருஷனாக இருந்தான், அடுத்தவனும் செத்து போயிட்டான், அவளும் செத்து போயிட்டா, உம்முடைய ராஜ்யத்தில் யார் அவளுக்கு புருஷனாக இருப்பான்னாங்க. இயேசு அதற்கு சொன்னால், மத்தேயு அழகாக எழுதி வச்சுருக்காரு, 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே அழகாக எழுதி வச்சுருக்காரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு தெரியலைன்ட்டார். என்ன தெரியலை? அங்கே கொள்வினையோ கொடுப்பினையோ கிடையாது. எல்லாரும் எப்படி இருப்போம்? தேவதூதரை போல இருப்போமா. அங்கே எப்போ உட்காந்து அவர் இப்போ சிங்காசனத்தில் இருப்பார், நாம் அவரோடு இருப்போம். அவரோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை எதிர்பார்க்கிற உனக்கு எனக்கும் அந்த மணவாட்டி ஆயத்தப்படுகிற வேண்டும். நீ நான் ஆயத்தப்பட வேண்டும், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால தான் சொல்றார், ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன். தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். நாமளும் பாடுறோம், நாம் ஆண்டவரிடத்தில் போயிடக்கூடாது இல்லையா? ஆத்மதாகம் ஒன்றில்லாமல் வேட்கத்தோடு ஆண்டவா, ஆத்மதாகம் ஒன்றில்லாமல் வேட்கத்தோடு ஆண்டவா, பேரும் கையனாக உண்மை கண்டு கொள்ளலாகுமா. வெறுங்கையா போய் இங்கே நிற்கக்கூடாது. ஆத்மதாக ஒன்றுமில்லாமல் வெட்கத்தோடு அங்கே போய் நிற்கக்கூடாது. நாம் ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே பவுல் அதனால தான் சொல்கிறாரு, நான் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்காகவே நியமிக்கப்பட்டேன், அதுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏன்னா சர்ப்பமானது எப்படி ஏவாள முதல் பெண்ணு குடும்பத்தை வஞ்சித்ததோ அதுபோல் நீங்களும் வஞ்சிக்கப்பட்ட கூடாதேங்கிறதுக்காக அவர் பயந்திருந்தாராம். எனக்கு அன்பானவர்களே, நாம் யாருக்கு மனைவி? அதனால தான் இங்கே எழுதுகிறாரு, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நாம் யாருக்கு மனைவியாக கொடுக்கப்பட வேண்டியவர்கள்? நீங்களும் நானும் போகும்போது பரிசுத்தம் பரிசுத்தங்கிறமே, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா யாராவது ஒரு சின்ன மாசு மறுவற்ற குறை இல்லாமல் தான் வைக்கணும். ஒரு தாயும் அதுதான் பின்னாடியே இருந்து பாதுகாப்பாங்க. இங்கே தாய்க்கு தாயாய் தந்தைக்கு தந்தையாய் நமக்கு இருந்து தனக்கு மணவாட்டியாக நம்மை தெரிந்து கொள்ளப் போகிற அந்த தேவனுக்கு முன்பாக நாம் கரை திரையற்றவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் 1 தெசலோனிக்கர் 5:23 ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரை திரையற்றதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாம் காக்கப்பட வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் இதுக்கு 5000 ரூபா குறையலாம் செலவழிக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானுடைய எங்கள் சபையை வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாத மக்கள், அவங்ககிட்ட நான் எந்த காணிக்கையும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ எப்படி பொறுத்த இந்த நிகழ்ச்சி பண்ண முடியுது? தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி அதில் வரதை எடுத்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டு இதில் வரதை எடுத்து இந்த 2 சபை நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி வருகிற விதமே ஆச்சரியம், அதிசயம். 92 இன்றைக்கு வரைக்கும் 33 வருஷங்களாக நடத்தி வராது. மதுரையில் ஒரு சபை, திருநெல்வேலியில் ஒரு சபை இருக்குது. 2 சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை, வெறுங்கையோடு அனுப்புனதே கிடையாது. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இந்த ஆத்மாக்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வேன் வாடகை மட்டும் வந்துடும். ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு நல்லது கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஒரு மாதம், ஒவ்வொரு மாதம் ஒருவர் அதை தாங்குவதற்கு வேணும். ஏன்னா 2 கண்ணு தெரியாத மக்கள், இவங்களை வாங்கன்னு சொல்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. எப்படி வருவாங்க? அவங்கள அழைச்சிட்டு தான் வரணும். அது மட்டுமல்ல, அவங்கள உட்காரச்சு சத்தியத்தை சொல்லி அவங்கள திரும்பி எங்கே கூட்டமோ அதே இடத்துல கொண்டு இறக்கி விடணும். ஒரு நாள் கூட சும்மா இப்போ உள்ளேயே தங்கி இருக்கிறவங்களும் உண்டு. திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் 10 பேர் உள்ளே இருப்பாங்க.
நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் நாங்கள் உதவுன்னு நினைக்கிறோம். எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கணும், இந்த ஜிபே வழியாக கொடுத்தா அவனுக்கு விடுவான், முடியாது. நீங்கள் கேட்கலுங்க, என்கிட்ட கேட்டிங்கன்னா அதற்கான வழி உண்டு, உங்களுக்கு சொல்லுவேன். போஸ்டலில் நீங்கள் தொடர்பு கொள்கிறவங்க மறுபடி சொல்லி வர 36 35 38 89 63 இந்த அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கனாலே போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கமிஷன் கொடுக்காமல் அனுப்பலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்கள். நாங்கள் ஏதோ அந்த உலகத்தில் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் வாழ்வதற்கு அல்ல. அன்றைக்கு ரூத்தினுடைய வாழ்க்கையில் பலவீனத்திற்கு மக்களோன் பலவீனத்திற்கு வியாதிக்கு மனைவியாய் இருந்தாள். ஆனால் அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றி ஒரு மணவாளனுக்கு, கிறிஸ்துவுக்கு ஒப்பான அந்த மணவாளனுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தது உண்மையானால், இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு நடக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டுமென்றால் அவருக்கு மணவாட்டியாக கொடுக்கப்படுவதற்கு நாங்கள் பரிசுத்தமாய் கரை திரையற்றவர்களாய் எப்போதும் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கி வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளைகளுக்கு கல்லூரி வாழ்க்கையில சேர்க்க வேண்டுமே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினாலே என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தீராத சுகர்னால, தீராத ப்ரெஷர்னால, குடல் வியாதியினால, இன்னும் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்னால, இன்னும் அது போக கண்களில், காதுகளிலே, முழங்கால்களில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாற, வேதனைகள் வியாதிகள் மறைய கர்த்தர் உதவி செய்யும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இந்த நாளிலும் தங்களுக்கு அன்பான யார் இன்றைக்கு ஐயோ இழந்திருக்கிறேனே என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் ஆறுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.